ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி. ஆர்ப்பாக்கம் ஆதிப்பட்டாளகனே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசிநாதனுடைய நிலையை பார்க்க வேண்டும். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் நல்ல ஸ்தான பலத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். பாருங்கள், இந்த மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டுமா, 11ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மட்டுமா, குரு பார்வையில் இருக்கிறாருங்க. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார். அப்போ ராசிநாதனுடைய நிலை சூப்பர். மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. நினைக்காத காரியங்கள் கூட எடுத்தீங்கன்னா சட்டு போட்டு சூப்பராக சக்ஸஸாக முடிப்பீங்கன்னு சொல்லணும். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 10க்குடையவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். அது நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கணும். இப்போ 7 சனி கமிட் ஆகுது. இந்த 7 வருஷம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற காசு, பணம், பொருட்கள் எல்லாம் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு தீய பலனும் இருக்காது. சுப செலவாக நீங்களே மாற்றிக்கிங்க. அதுதான் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது. ஏன்னா 12 என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். அது அசுப செலவாக கூட வரலாம். அதை நீங்கள் ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்னேற்பாடாக இருக்கிற காசு பணத்தை சுப செலவாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லணும். இருந்தாலும் 7 சனி 7 சனி தான். அதுலேயும் இந்த 19 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக ரொம்ப படுத்தும் அப்படின்னே சொல்லணும்.
அதாவது அவங்க படிக்கிறது ஞாபகம் இருக்காது, எக்ஸாமில் போய் எழுத முடியாது. சில பேர் எக்ஸாமே அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். இப்படி பல காரணங்கள். ஏழரை நடந்தால் ஒரு 100% அப்படின்னா ஒரு 60% பேர் தான் அதில் சோபிக்க முடியும். மீதி 40% பேர் 20% எக்ஸாம் எழுத மாட்டான். 20% பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் கேசஸ் வரும். அப்போது இதுக்கு நீங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் சனி பகவானை பொறுத்தவரையிலையும் பரிகாரம் பண்ணிக்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனாலும் கூட சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு பிரச்சனையை தந்தாலும் மற்ற கிரகங்கள், அதாவது ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. செவ்வாய் ராசிநாதன் சூப்பர். ராகு 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 11ல் ராகு இருந்தால் ஒரு பிரம்மாண்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதாரணமாக நினைப்பீங்க, இதை சக்ஸஸ் ஆகணும்னு, அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அதுதான் 11ல் இருக்கும் ராகு. உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி ஜெயம், உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். சுக்கிரன் கடைசி 4 நாள் மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். சூப்பர். 3 நாள் இங்கே தான் இருக்கார். அப்போது சூரியன் புதன் சுக்கிரன், சூரியன் பொறுத்தவரையிலையும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக அங்கே தான் இருக்காங்க. புதனும் சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது 11ஆம் இடமாக வருவதால் எல்லா அந்த புதனுடைய காரகத்துவம், சூரியனுடைய காரகத்துவம், செவ்வாய் சுக்கிரன் இதனுடைய காரகத்துவம் மட்டுமல்ல, ஸ்தான பலம். சூரியன் எத்தனாம் வீட்டுக்கு அதிபதி, செவ்வாய் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம், இந்த ஆதிபத்திய பலன், இந்த ஸ்தான பலம் இதெல்லாம் கொடுத்து 11ஆம் இடம் பெரிய சக்ஸஸை தரக்கூடிய இடமாக இது அமைகிறது. மொத்தத்தில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த மேஷ ராசிக்கு இந்த மார்ச் 1 முதல் 7 வரைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வெற்றி நிச்சயம். அது 100% வெற்றியாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற இடம் விற்பது வாங்குவது, லேண்ட் புரோக்கர்ஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், பத்திரப்பதிவாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஜெயம் அப்படின்னு சொல்லணும். ராகு 11ல் இருக்கார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? யாரெல்லாம் மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போக முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும். அது உயர்கல்விக்கு சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு மேஷத்தினுடைய 7ஆம் வீடான துலாத்தை பார்வையிடுகிறார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும்,
சமூகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பாக்கியவான்களாக இருக்கப் போகிறீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக அனுகூலத்தை தரும். தந்தையால் நல்லது நடக்கப் போது. ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷம் கிடைக்கும். தான தர்மங்கள், கோயிலில் அன்னதானங்கள் இதெல்லாம் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விருப்பமாக செய்வீங்க. கண்டிப்பாக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிக்கம் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். இந்த மேஷ ராசிக்கு மேன்மையான ஒரு வாரம். சனி பகவான் அவர் பங்குக்கு அவர் தீமை தந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.